துரிய முத்திரை அப்படின்னு இதுக்கு பேர். துரியம் அப்படிங்கக்கூடியது 4ஆம் நிலை அப்படின்னு பேர். 4ஆம் நிலை சாக்கரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம். நம்ம ஏற்கனவே இதை பற்றி இப்போ கொஞ்ச நாளாக பேசிகிட்டு இருக்கிறோம், உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இவ்வளோதான். இதை வழக்கம் போல் வயிற்றில் வச்சுக்கலாம். இது துரிய நிலை வரைக்கும் உங்களை கொண்டுட்டு போகக்கூடியது. தொண்டை வழியாக சங்கினி நாடியை இழுத்துட்டு போய் உதான வாயு பண்ணும்போது இந்த அருள் அனுபவ நிலை உங்களுக்கு கைகூடலாம். அதை விட மேலான ஒரு அருள் அனுபவ நிலைக்கு இது உங்களை அழைச்சிட்டு போகும். இது முழுமையாக 4ஆம் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய துரியத்திற்கு உங்களை அழைத்து செல்லக்கூடியது. இப்படி அதனுடைய இருப்பிடம் உந்தி கமலத்துக்கு மேலே நீங்கள் வச்சுக்கணும். உங்களுடைய கவனம் முழுவதும் தொண்டை சக்கரத்தில் இருக்க வேண்டும். மூச்சை நல்லா ஆழமாக இழுத்து விடணும் குழந்தைங்களா. ஏதோ யோக சாத்திரத்தில் ஏதோ நிலைகள்லாம் சொல்கிறாங்க, எனக்கு ஏதேனும் ஒரு நிலையை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நீங்கள் வேண்டும்போது கட்டாயம் உங்களுக்கு ஏதேனும் ஒரு அருள் அனுபவத்தை இம்முத்திரை செய்யும். துரியம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் ஸ்தானத்திற்கு இம்முத்திரை உங்களை அழைத்து செல்லும்.